ஹலோ செல்லகுட்டீஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கூட கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டாலும் நீங்களா செம்ம டென்ஷன் ஆகிடுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னத்த சொல்கிறது, ஒரு மாதம் முடிய போகுது. இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த M188 அந்த ஒரு யுவகனை ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். இந்த ஒரு யுவ வாலெட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம எடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 30 ஆஃபரில் முன்னொரு டைமில் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த A94க்கான ஸ்கின்னை நம்ம எடுத்துட்டோம். கம்மியான டைமில் எடுத்துட்டோம். அது வேறு விஷயம். இந்த ஈவோ வாலெட்டில் மெயின் ரிவார்டாக என்னென்ன கன்னு பார்த்தீங்கன்னா A94, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டபுள் வால், இந்த 2க்கான ஸ்கின்னு தான் இந்த ஈவோ வாலெட்டில் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 30 ஆஃபரில் கிடைச்ச டைமில் வச்சு நம்ம A94 ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கன்று எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் வால் தான், ஈவோ டபுள் வாலில் தான் எடுக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறேன், இந்த ஈவோ கன்று உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு இந்த அனிமேஷனே எனக்கு பிடிக்கவே இல்லை மக்களே. எனக்கு ஃபேவரட்டான கன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்சு, டிராபிக்கல் பேரட், இந்த 2 கன்று மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் ஹோஸ்ட் ஆனாலாம் என்னன்னு தெரியல. என் டிராபிக்கல் பேரட்டெல்லாம் சுத்தமாக அடிக்கவே மாட்டேது. 3 2 போகுது. அதனால் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் அந்த டிராபிக்கல் இந்த ஈவோ கன்று எடுத்து வச்சுட்டு டப்புன்னு 2 அடியில் அடித்து நாக் பண்ணிடுறான். சரி, அந்த ஒரு டென்ஷனால தான் நம்ம இந்த கன்று எடுக்கிறோம். சரி, ஓகே கைஸ், நம்ம தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஆனால் கன்னை கண்டார ஒல்லி 50 ஸ்பின்னில் என்ன கன்னை கொடுத்து தொலைறான்னு வேற தெரியல. வாங்க முயற்சி செய்து பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லையான்னு தட்டி விட்டு நமக்குலே. அப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடக்கூடாது, வெட்டணும். துண்டிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். கைஸ், நம்ம இப்போ 102 டைமண்ட் வச்சுருக்கோம். இதில் நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், கிடைக்குதா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டப்பை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் ஒரு 20 போட்டு பார்க்கலாம். இவனுங்களாம் தரவே இல்லைன்னு தெரியாது. A94 ஏதோ லக்கில் கொடுத்துறான் நான் நினச்சிட்டு அப்படியே நக்கிக்கிட்டே போகிறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 லக்கில் தான் தருவானோ. கைஸ், உங்களுக்கு ஒன் பஞ்சு பிடிக்குமா, டிராபிக்கல் பேரட் பிடிக்குமா, ரேப்பர் அண்ட் ரோல் பிடிக்குமா, இல்லை மின்டாலேண்ட் பிடிக்குமா, இல்லை இந்த ஈவோ கன்று பிடிக்குமா அப்படின்றது உங்களோட ஃபேவரட்டான கன்று என்னவோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிச்சலாம் ஒன் பஞ்சு, டிராபிக்கல் பேரட், இந்த 2 கன்றுமே என்னோட ஃபேவரட் கன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் இருக்குது. இதை வச்சு என்னோட ஃப்ரெண்டெல்லாம் போட்டு மண்டையில அடிச்சு 2 அடியில் அடிச்சு நாக் பண்ணிடுறான்ற கட்டுப்புல நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சத்தியமாக இவ்வளோ மொத்தமாக இவ்வளோது தடியாக்கமாக பெரிய ஊருட்டு கட்டையாட்டா இருக்குது. இந்த கன்று என்னை சுத்தமாக குடிக்க மாட்டுது. ஆனால் நல்லா அடிக்குதுன்றதுனால நான் எடுத்து போடுறேன். கைஸ், இங்கே காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. குறக்குறங்கிறது வீடியோ. தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் நல்லா வேணால் மன்னிச்சுக்கோங்க நமக்குள்ளே. நீ காற்று வயிறு வேறு அடிச்சு நின்றுக்கிட்டு அங்கே போனால் அங்கே வேற கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே டார்ச்சராக இருக்கும் மக்களே. இந்த வீடியோ ஒன்று எடுத்து நம்ம யூடியூப்பில் போகிறதுக்குள்ள சாவட்டிடணும் நம்மளை. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு மன்னிச்சுவாங்க மக்களே. கைஸ், லாஸ்ட் ஸ்பின்னு 20 டைமண்டு அப்படியே சும்மா டப்புன்னு ஓட்டி டபுள் பாலில் நிற்க போது நமக்கு கிடைக்க போது ஆட்டம் கோத்தால. கைஸ், இவனை 102 டைமண்ட்லாம் தர மாட்டானா, அட்டு புறமண்டையில் அடித்து ஓட விடுவான கூட நம்ம மந்த்லி போட்டால் தான் செட் ஆகும்னு நினைக்கிறோம். கைஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிடுச்சு. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 1087 டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டுக்குள்ளேயே அவன் தரலன்னா அவ்வளோதான், அவன் சண்டை நெரிச்சு கொண்டுருவான். ஃபர்ஸ்ட்டே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் பாலுக்கான ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிக்கலாம். நார்மலான கன் ஸ்கின்னை வச்சுக்கலாம் மக்களே. நம்ம கன் அன்னைக்கு பண்ணாதான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ அந்த பையன்கிட்ட கன் ஸ்கின்னே இல்லை போலே அப்படின்னு சொல்லிட்டு 50 கீழே இல்லை ஒரு 35, நான் 25 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கன் ஸ்கின் நமக்கு தருவான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களோட அந்த ஈவெண்ட்டு நம்ம போயிட்டு கிளியர் கட்சி எல்லாம் கட்சியும் கொடுத்துட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 போட்டு பார்க்கலாம். அடே எங்களா சுற்றி அங்கேயே போறீங்க. கோல்ட் ட்ரையல் வச்சிரு, டைமண்ட் ட்ரையல் வச்சிடா. இதெல்லாம் 200 டைமண்ட் கொடுத்து நான் ஸ்பின் பண்ணி எடுக்கணும். அட்டே என்னடா நீங்கள் கைஸ், 50 லக்கில் கொடுப்பான்ற தைரியத்தில் தான் நான் 1000 டைமண்டோட வந்திருக்கேன். அப்பயும் தரலன்னா அவனை செக்கியாக உளுந்து கடிச்சிடுவோம் நான். டே எங்கடா அங்கே பாரா ஒரு கண்ணு உள்ள தராம என்னடா ஸ்கேனரு கோல்ட் ரயில் வச்சிரு, டைமண்ட் ரயில் வச்சிருன்ட்டு எந்த லூஸாடா நீங்களா. கைஸ், இவனுங்களை பார்த்தீங்களா, இந்த ஈவோ வாலெட்டில் சைடு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா அந்த புட்டி, அந்த லெவலில் பண்ணுற புட்டியாச்சும் ஓகே, அந்த பேனரு ஸ்கேனரு அப்புறம் அந்த கோல்ட் ரயில் வச்சிரு, டைமண்ட் ரயில் வச்சிருன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பணத்தை புழுகிறான். நமக்குள்ள ஒரு பேண்ட் டவுசர் வச்சுருந்தா பார்த்தா எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுங்களை பார்த்தீங்கன்னா கண்ட கருமாந்தாக்கெல்லாம் வச்சிருக்கோம்னா டைமண்ட் பூரா போயிட்டே இருக்கு. டை கொடுங்கடா டெய், இங்கே போய் 1000 டைமண்ட் வச்சுருந்து 200 டைமண்ட் நிற்கிறா டெய்.
இந்த 1000 டைமண்ட் சேர்க்கறதுக்கு 1000 நாள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும் போலேட்டு பூரா டைமண்ட் பிடிங்கிறோம்னா 49 லைக்கில் இருக்கு மக்களே ஒரு வழியா. கைஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனு. கை காலம் ஆட்டம் கொடுத்துரும். 49 லைக்கில் இருக்கு மக்களே. என்ன கன்று கொடுப்போன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குது. அவ்வளோதான். வேற ஏதாவது கன்று கொடுத்துட்டானா அவ்வளோதான். இன்னும் ஒரு 1000 டைமண்ட் டாப் பண்ணியா நான் அந்த ஒரு கன் ஸ்கின்னை எடுக்கிறது நெவர். அந்த கருணா ஊரு போய் கிழின்னு கிழிச்சிருவோம் மக்களே. தயவு செஞ்சு கருணா கண்டாட ஒலி அந்த டபுள் வாலுக்கான ஸ்கின்னை மட்டும் கொடுத்துரு. இன்னமும் நான் ஊர் தேடி வந்து வெட்டுவோண்டா. டேய் சொன்னா கேளு கூத்துறா. உன்னதான் நம்பி சுத்துறான். அவ்வளோதான். டேய் உன்னை நம்பி தானே சுத்துறான். டேய் எங்கேயோ கொடுத்துட்றா. எங்கேயோ சுத்துறா போட்டு வேற மாதிரி கேஸ். நம்ம நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவோ கண்ணை வந்து எடுத்தாச்சு மக்களே. போட்டு நீ எவன் வந்தாலும் சரி ஆப்போனன்ட்ல சும்மா டனுக்கு நக்கா தான் வாங்க நீ. கைஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவோ வாலெட்டில் இருக்கிற மெயின் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா A94 முன்னோர் டைமண்ட்ல எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான கன்லாம் கிடையாது. இந்த கன்னு வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஆனால் சும்மா கொளுத்தி விடு மக்களே. ஆப்போனன்ட்ல இருந்தோம்னா சத்தியமாக 2 அடி தான் 4வது லெவலில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆப்போனன்ட்லாம் சும்மா கத்தி கலங்கிடுவானோ. அப்புறம் MP40 எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. MP5 3 சிப்பு போட்டு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்களே. டபுள் பால் தான். அதுவும் இல்லாமல் டபுள் பால் எக்ஸ்லாம் கடிச்சு போச்சுன்னா அவ்வளோதான். சும்மா டப்பு நம்ம மண்டியில் அழுத்த வேண்டியதான். நம்ம அழுத்தியே கும்பிடலாம் எல்லாரையும். நீ போட்டு வேற மாதிரி. அச்சோ கைஸ் நம்ம கிட்ட டபுள் பால் 1வது லெவலில் தான் இருக்குது. நம்ம இந்த 4வது லெவலில் போனால் தான் பக்காவாக அடிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1வது லெவலில் சூப்பராக தான் அடிக்கும். ஏன்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் மைனஸு. அது ஒன்றும் மேட்டர் கிடையாது. என்னடா அது நம்ம கிட்ட 2வது லெவல் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லை மக்களே. 30 டோக்கன் தேவை 2வது லெவல் போகிறதுக்கு. அச்சோ ரொம்பவே வருத்தமாக இருக்கு மக்களே. கைஸ் இப்போ நம்ம ஈவோ வாலெட்டில் ஸ்பின் பண்ணோம் இல்லையா, அதில் கிடைச்ச பொட்டி வச்சுருந்தேன்னா அதில் ஏதாச்சும் கிடைக்குதானு பார்க்கலாம். என்னடா இது 10 டோக்கன் கொடுத்துருக்கோம்னா ஆனால் வேற கண்ணுக்கு ஆனால் இது போல ஆயிட்டுக்கு. நம்ம கண்ணுக்கு வந்து என்ன தோணுன்னு தெரியல. 5 3 2ன்னு கூடடா. ஏன் மேலே 1000 100 இருக்கு. அதெல்லாம் கொடுத்தானு குழந்தைடா போடுறீங்க. டக்குன்னு எடுத்தோமா லெவலில் பண்ணோமா வச்சா ரட்டிச்சமா போயிட்டே இருந்தோம்டா. கண்டார ஒலி இப்படி ஏன்டா டைமண்டை பிடிங்கிட்டே இருக்கீங்க எங்கள்கிட்ட இருந்தே. இப்பயும் 7 லெவலில் பண்ணாலும் டோக்கனை எடுக்காத மக்களே. என்னங்க போங்க நீங்கள் கருணாஜி போங்கஜி நீங்கள். கைஸ் டோக்கன் லெவலப் பண்ணுற மேலே இருக்கவே கூடாது மக்களே. அப்படியே கிரீபோ கன் எடுத்தோமா அப்படியே ஃபுல் மேட்சோட வந்துடணும். அது ஏற்கனவே இதை வேற 1000 டைமண்ட் கொடுத்து இதை வேற வாங்கி இதுக்கப்புறம் நம்ம 10,000 டைமண்ட் விட்டு டாப் பண்ணி நம்ம லெவலப் வேற பண்ண மாட்டேன். ஆனால் சத்தியமாக நீ ரொம்பவே நிறையா சம்பாதிக்கிறடா. சத்தியமாக நீலாம் சித்ரோலா சீக்கிரமா. கைஸ் அப்படியே கன் எப்படி அடிக்கிறன்றதை பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க மக்களே. வந்து எனக்கு ஒன்றும் செட் ஆகல. நான் நைட்டு ஒரு 2 மணி போல் நான் ஸ்பின் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வர வருது. நான் நைட் ஷிஃப்ட்டோட டியூட்டி போயிட்டு வந்து நான் இதை வேறு எடுக்கிறேன் மக்களே. சாரி என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல லாஸ்ட்டு. எப்படி அடிக்கன்னு பாருங்கள். டைம் வந்தால் பாருங்கன்னு விடுங்க மக்களே. சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பை. See you மக்களே.